ஒரு பருப்பு இல்லாத ஒரு இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு பல்லாரி வெங்காயம் ஒரு பெருசாக 2 கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இந்த குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழவா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மத்து வச்சு மசிச்சுக்கலாம், இல்லைன்னா கரண்டியில் மசித்தாலும் சரி. நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போது வடிகட்டின தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு தாளிப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு போடணுன்னா ஒரு வரமிளகா, தக்காளி சேர்த்துக்கணும், ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மேலே இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஒரு பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.